ஆனால் இதனால ஒரு பிரச்சனை ஆச்சு கேஸ் நமக்கு. ஆனால் இப்போ வந்து 8 AM 8 PM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கேஸ். அப்புறம் 232. சரி. ஆனால் இந்த கண்ணாடி மிரர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இப்போ கரெக்டாக ரேபிட் தரப்புலேருந்து எவ்வளோ இன்சென்டிவ் போட்டிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு கட்டுமா 1 கிலோமீட்டர் கேரண்டியாக வந்து 12 ரூபா தராங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஐ திங்க் நல்லா ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நான் ஆன் பண்ண உடனே எத்தனை ஆர்டர் அடிச்சது பார்த்தீங்களா? ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோன்னே 71 ரூபா ஆர்டர்லாம் வருது. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மணி எதை பற்றி இருக்குது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து ரேபிடோ ஒர்க் ஜோனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதை தாண்டி 2026 முதல் வாட்டி ஸோ 6 ஹவர் ஃபுல்லாக நம்ம ஓட்டி போட போகிறோம் கைஸ் வீடியோவா. ஸோ எந்த டைம்னா 9 AM 3 PM வரைக்கும் நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோம். இந்த 6 ஹவர், இந்த 6 ஹவரில் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக 1000 ரூபா சம்பாதிக்கிறதா நம்மளோட சின்ன சேலஞ்சாக இருக்குது. இந்த சேலஞ்சாக வச்சு நம்ம ஓட்டலாம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ முடியும் போது உங்களை ரேபிடோ ஒர்க் ஜோனை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதை ஓட்டினா என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன மைனஸ் இருக்குன்றதை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நான் வெறும் 6 ஹவர் ஓட்டணும்னு நினச்சிருப்பேன், ஆனால் அதுக்கு மேலேயே ஓட்டிட்டோம். எத்தனை ஹவர்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இன்றைக்கி நம்ம 6 ஹவர் ஓட்டிருப்போம், 1000 ரூபா சம்பாதிக்கிறோமா அப்படின்றத ஒரு சேலஞ்சாக பண்ணிப்போம். எவ்வளோ சம்பாதிச்சா நீங்களே பாருங்கள். ஓகே ஷார்ப்பாக 9 AM ஆன் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கலாம். சூப்பர்ப்பா, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோன்னே 71 ரூபா ஆர்டர்லாம் வருது. இன்றைக்கி பயங்கரமாக ஆர்டர்லாம் வரும்னு நினைக்கிறேன் கேஸ். ஓகேப்பா, ஃபஸ்ட் ஆர்டரே 65 ரூபா ஆர்டரு. பிக்கப் கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருந்துச்சு, அதான் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். வாங்க போகலாம். சார்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், சார் ஓகேன்ட்டு ஆர்டர் கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம சீக்கிரமாக போய் சாரை பிக்கப் பண்ணலாம். பக்கத்துலேயே தான் கேஸ் பிக்கப்பு. ஸோ 0.6 கிலோமீட்டர் தான் காமிச்சிது. ஸோ இந்த சைடில் தான் இங்கே பிக்கப். வாங்க பிக்கப் பண்ணலாம். என்னடா தமிழ், ஏப்ரல் மாதம் ஆகுது, இன்னும் ஸ்கூல் முடியல. ஆனால் இந்த மாதங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏப்ரல் மே மாதம்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கிரவுண்டில் தான் இருப்பேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி நேரத்த டைம்லாம் கிரவுண்டில் தான் கேஸ் இருப்பேன். 2016 கைஸ் அந்த கஸ்டமர் சார் கேன்சலே பண்ணிட்டுருக்காரு நினைக்கிறேன் ஆர்டரை. சரி ஓகே, இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஓகேப்பா, 89 ரூபா ஆர்டர் போட்டாங்க. நவீன் அப்படின்றது இதுவும் பக்கலே தான். ஓகே, ரிச் ஸ்கூல் சைடு. ஸோ அதான் கைஸ், ஒன்று கை விட்டு போனால் இன்னும் நல்லது வரும். ஸோ 3 மினிட்ஸ் இந்த சாரையே போய் நம்ம பிக்கப் பண்ணிடலாம் கைஸ். ஒரு சில டைம் நம்ம கால் பண்ணி சொல்லியும் அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. அதை அவங்க யோசிச்சானா பண்ண மாட்டாங்க கைஸ். என்னடா நம்ம தான் அவர் வந்துட்டு இருப்பாங்க கிட்ட, நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் அவங்க ஒரு தூரம் வந்து வேஸ்ட்டாக போடுமேன்னு சொல்லி அவங்க யோசிச்சானா அப்படி பண்ண மாட்டாங்க. மெஜாரிட்டியாக ஒரு 95% மேலே நான் கால் பண்ணி சொன்னால் கேன்சல் பண்ண மாட்டாங்க கைஸ். சொல்லியும் ஒரு 5% கேன்சல் பண்ண தான் செய்கிறாங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. வாங்க 6 ஹவருமே பயங்கர சின்சியராக எனர்ஜெட்டிக்காக ஓட்ட போகிறேன். ஸோ நான் இந்த சேலஞ்ச் பண்ணாலே நமக்குள்ளே எனர்ஜிக்காக ஆட்டோமேட்டிக்காக வரும் கைஸ். ஸோ நீங்கள் ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம். ஸோ 1000 ரூபாய் 6 ஹவரில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்கணும் எய்ம் வைக்க போகிறோம். பட் பார்க்கலாம் சம்பாதிக்கிறோமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைம் நம்ம 4 ஹவர்ஸ் ஓட்டி 1000 ரூபாய்க்கு மேலே தான் வந்திருக்கு கைஸ். அந்த வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருப்போம், ஒரு ஷார்ட்ஸ் 6,80,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 6 ஹவர் ஓட்டியும் 600 ரூபாய் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு ஒரு சில டைம். ஸோ அந்த நாளை பொறுத்து, அன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களை பொறுத்து இந்த மாதிரிலாம் இருக்குது. இதோ போயிடணும். ஆனால் இன்றைக்கி ஐ திங்க் நல்லா ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நான் ஆன் பண்ண உடனே எத்தனை ஆர்டர் அடிச்சது பார்த்தீங்களா? நவீன் அந்த லொக்கேஷன் தான் நிற்கிறேன். கரெக்டாக ஒரு கடை ஒன்று இருக்குது. ஓகே வாங்க ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ உங்களை ஒர்க் ஜோனை பற்றி ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒர்க் ஜோனுக்கும் நார்மலாக நம்ம ஓட்டுறக்கும் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்க்கலாமே. இப்போ நார்மலாக நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா, சென்னையில் நம்ம ஓட்டுறோன்னா சென்னை ஃபுல்லாக ஜோனு கைஸ். சென்னையில் ஃபுல்லாக எனக்கு எங்கே வேணால் ஆர்டர் வரும். திடீர்னு பார்த்தா 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஜாலியாக லாங்காக ஓட்டணும். அங்கே நின்றுட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் ஜோனே கரெக்டாக இருக்கும். ஒர்க் ஜோன் ஓட்டுறவங்களுக்கு ஸோ டெய்லி வந்து நிலையாக நம்மளுக்கு கரெக்டாக ஏர்னிங்ஸ் கிடைக்கும் கைஸ். அதனால் அது வந்து சின்ன அந்த ஒரு ஜோன்னா 4 ஜோன் இருக்குது சென்னையில். அது என்னென்ன ஜோன் இப்போ சொல்கிறாருங்க. சவுத் ஜோனு, சென்ட்ரல் ஜோனு, OMR ஜோனு, எக்மோர் ஜோனு. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த 4ல் எதனா ஒரு ஜோனில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ரேபிடோ ஆன் பண்ணதுக்கப்புறமே அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஜோனு காட்டும். அந்த ஒர்க் ஜோனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது மேப் காட்டும். அந்த ஜோனுக்குள்ளே போவோம். அந்த ஜோனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஜோனுக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ அதுக்குள்ளேயே தான் மேக்ஸிமம் ஆர்டர் போடுவாங்க. ஒர்க் ஜோனா அந்த ஜோனுக்குள்ளேயே உங்களுக்கு ஆர்டர் போடுவோம். அதில் தான் நம்ம ஒர்க் இருக்கும். ஸோ இன்கேஸ் கொஞ்சம் வெளில போனால் மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க. நிலையாக ஆர்டர் அடிச்சுனே இருக்கும். இப்போ நார்மல் ஏரியாவில் நம்ம ஓட்டோம் அப்படின்னா 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் இல்லை 2 ஆர்டர் பார்க்கலாம். லாங் ஆர்டர் தான் ஒரு ஆர்டர். ஒர்க் ஜோனில் ஓட்டணும் அப்படின்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 ஆர்டர் பார்க்கலாம். ஏன்னா சின்ன ஆர்டர் வரும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு வரும்போது இந்த நார்மல் ஏரியாவில் நம்ம ஓட்டணும் அப்படின்னா சென்னையில் எந்த மூலையில் இருப்போனே தெரியாது. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்மளால் ஆஃப் பண்ணிட்டு வர முடியாது. நம்ம வீட்டு பக்கம் ஆர்டர் போகிற வரைக்கும் நம்ம ஓட்டினா தான் இருக்கணும். ஆனால் ஒர்க் ஜோனில் ஓட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஜோன் நம்ம வீட்டு பக்கத்துலேயே அந்த ஒர்க் ஜோன், அந்த நான் சொன்ன இல்லையா 4 ஜோனு, நம்ம வீட்டு பக்கத்துலேயே அந்த அதுக்குள்ளே ஜாயின் ஆகிட்டுனா அங்கேயே தான் இருக்கும். அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் போகிறது ஈஸியாக இருக்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த சென்னையில் அந்த 4 ஜோனில் தான் ஒர்க் ஜோன் இருக்குது.
ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த ஒர்க் ஜோன் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு வர்றதுக்கு. இன்கேஸ் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் ஒர்க் ஜோன் இருக்குன்னா அப்போ நீங்கள் நார்மல் ஏரியாலே ஓட்டிக்கலாம் கைஸ். எனக்கு வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ கைஸ் 2025 ரேபிடோ ஒர்க் ஜோனில் ஓட்டணும் தெரிஞ்சிருக்கோம். நான் 2025 ரேபிடோ ஒர்க் ஜோனில் ஓட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து 8 AM - 4 PM வரைக்கும் தான் ஒர்க் ஜோனே நம்ம ரேபிடோ பிக் டெக்ஸில் காட்டும். இந்த இப்போ உங்கள் சைடில் போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து காட்டும். அப்போ தான் நம்ம ஒர்க் ஜோனில் போய் அந்த ஏரியாவில் போய் நம்ம ஜாயின் பண்ணி ஓட்ட முடியும். ஆனால் இப்போ வந்து 8 AM - 8 PM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இது வரைக்கும் ஒர்க் ஜோனில் நம்ம இப்போ ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் டைமில் ஓட்டுற மாதிரி தான் நம்ம நார்மல் ஜோனில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் ஏரியாவில் ஓட்டணும் அப்படின்னா 9 ரூபாலேருந்து 10 வரைக்கும் தராங்க கைஸ் ஒரு கிலோமீட்டருக்கு. ஒர்க் ஜோனில் போய் ஓட்டணும் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு கேரண்டியாக வந்து 12 ரூபா தராங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒர்க் ஜோனில் ஓட்டி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஓட்டி போகிறேன். எனக்கு ஒர்க் ஜோனில் ஓட்டுறதை விட எனக்கு லாங் ஆர்டரு அது பெஸ்ட்டாக தெரியுது. பட் நம்ம சேனலில் பார்க்குறேன் ஒர்க் ஜோனில் ஓட்டி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஓட்டி போகிறேன் கைஸ். சின்ன ஆர்டர் பார்க்குறவங்களுக்கு ஒர்க் ஜோன் பெஸ்ட்டு கைஸ். லாங்காக ஆர்டர் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓட்டணுங்கிறதுக்கு ஸோ நார்மல் ஏரியா பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அப்புறம் ஒர்க் ஜோனில் ஓட்டணும் அப்படின்னா ரேபிடோ தரப்பில் இன்சென்டிவ் வச்சிருக்காங்கல்ல, டெய்லி இன்சென்டிவ் இருக்குது, வீக்லி இன்சென்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து இன்சென்டிவ் முடிந்து ஒர்க் ஜோனில் ஓட்டினா கொஞ்சம் ஈஸியாக முடிக்கலாம். ஏன்னா ஒர்க் ஜோனில் சின்ன ஆர்டர் இல்லையா, ஏன்னா அந்த இன்சென்டிவ் அந்த ஆர்டர் கணக்கு தானே. இத்தனை ஆர்டர் பார்த்தா இவ்வளோ இன்சென்டிவ்னு வச்சிருப்பாங்க. நம்ம சேனல் ரெகுலராக ஓட்டுறது தெரியும். நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஓட்டுறேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் நான் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் கிடையாது, நோ இன்சென்டிவ்னு போட்டுருவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் போடல அப்படின்னா கமிஷன் பிடிப்பாங்க. ஒன்று இல்லாத தான் ஒன்று கிடைக்கும். இப்போ கரெக்டாக ரேபிடோ தரப்புலேருந்து எவ்வளோ இன்சென்டிவ் போட்டிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு கட்டுமா? ஸோ சைடில் போகிறேன் பாருங்க. அந்த டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த ஆர்டர் பார்த்தா அதுக்கு சைடில் போட்டிருக்காங்களே அதுக்கு எனிக்ஸ் ஆட் ஆகிடும் நமக்கு. டெய்லி இன்சென்டிவ் இருக்குது, ரேபிடோ வீக்லி இன்சென்டிவ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரேபிடோ ஒர்க் ஜோனை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிய வந்திருக்கும். கைஸ் எனக்கு கஸ்டமர் சார் வரதுக்கு ஒரு 2 minutes கிட்ட ஆகுமா, இந்த வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னாரு. நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ். ரேபிடோ ப்ரோ ஓடிபி சொல்லுங்கள். 1814. ஸோ அவ்வளோதான், வாங்க ஜாலியாக போகலாம். முக்கால்வாசி தூரம் நம்மளுக்கு வழி தெரியும் கைஸ். ஜாலியாக ஒரு ரைடிங் மாதிரி போகலாம் வாங்க. அதுக்கப்புறம் என் மேலே சூரியன் நீங்கள் போக பயங்கரமாக வெயில் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம 3 வரைக்குமே ஃபுல்லாக லாகில் தான் இருக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நேற்று வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணே போய்ட்டு வந்தோமா, சரியான வெயில் கைஸ், செம்ம வெயில் நேற்று. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மேலே குளிச்சிருப்பேன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு மயிர் வெயில். பட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. எவ்வளோ வெயில் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், பார்த்துக்கலாம். பயங்கரமான வெயிலில் நம்ம ஓட்டியாச்சு ஆல்ரெடி, எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை கற்றுக்கிற நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்பப்போ ஷேர் பண்ணுறவங்களுக்கு அது உங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டு என்ன தெரியுமா கைஸ், தகுதி உள்ளவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதியற்றவனுக்கு உள்ளதும் பறிக்கப்படும். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பணம் சம்பாதிக்கிறது என்ன தெரியுமா கைஸ், தகுதி. ஃபஸ்ட்டு ரூல்ஸே வந்து நம்மகிட்ட எவ்வளோ காசு வந்தாலும் நம்ம ஒன்றும் ஆடக்கூடாது கைஸ். ஓவராக நம்ம ஆடக்கூடாது, நம்ம தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. ஸோ எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாருக்கும் அப்படி இருக்கணும். அது நம்ம பசங்களே அப்படி தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாக நிறைய சம்பாரிச்சுன்னா அப்படி இருக்கணும். அதை நான் இப்போலேருந்தே பழக்கம் பற்றிட்டு வரேன். நீங்கள் கொஞ்சம் ஆடினாலே மேலே ஒருத்தர் இருக்கார்ல கடவுள், அவர் அடக்கிடுவார் கைஸ். நான் நிறைய எக்ஸாம்பிள் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தே நான் கற்றுருக்கேன். போயிட்டே இருக்கிறோம். கஸ்டமர் சாருக்கு வந்து அவர் வழி தெரியுமா, இந்த மாதிரி ஷார்ட் ரூட் மாதிரி சொன்னார், இப்படி போனால் சீக்கிரம் அப்படின்ட்டு. ப்ளீஸ் ஓட்டிகிட்டே இருக்கேன். டக்குன்னு என் மைண்டில் வந்து போகுது என்னன்னா, இது டக்குன்னு வீந்துட்டான்னா வருது அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் கைஸ் ஆச்சு. ஓட்டினே இருக்கேன், டக்குன்னு இது ஒரு பள்ளத்தில் இது பண்ணிட்டு டக்குன்னு இப்படி வந்து கையில் வருது. அன்றைக்கி புஷ்ட்டேன். அப்புறம் இப்போ என் மைண்டில் என்ன திரும்ப ஓட்டிகிட்ருக்கு, இப்போயே சார்ஜ் வந்து 78% தான் இருக்குது. ஆனால் வீட்டிலேருந்து எடுத்து வரும்போது 80 எவ்வளோ சம்திங் தான், 85 தான் கைஸ் இருந்துச்சு. எவ்வளோ கரெக்டாக தரல. நான் பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு எடுத்து வந்திருக்கேன் ஸ்ட்ரைட்டாக ப்ரோ. ஓகே ப்ரோ 108 ப்ரோ. ஸோ இங்கே நெகலான ஒரு இடம் பார்த்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரே ஐடியா நம்ம ஓட்டாதீங்க கைஸ். நீங்கள் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு சேஃப்டி பார்த்துட்டு அப்புறம் ஓட்டுங்க. பார்க்கலாம் இங்கேருந்து வேறு எதனா பெரிய ஆர்டர் போகிறாங்களா பார்க்கலாம் கைஸ். ஆர்டர் போட்டாங்க 123 ப்ளஸ் ஒரு 10 ரூபா டிப்ஸ் 133 ரூபா ஆர்டர். பிக்கப்பே 3 கிலோமீட்டர்ஸ் மேலே போகுது கைஸ். அதில் மேம் ரேபிடோவில் பிக்கப் போட்டிருந்தீங்களா? ஓகே மேம், ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணாங்க மேம், நான் வந்துடுறேன். ஓகே மேம், நான் வந்துடுறேன். ஓகே கைஸ், அந்த மேம் ஆர்டர் கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வாங்க போகலாம். நம்ம சேஃப்டியை தாண்டி இங்கே எதுவும் முக்கியம் இல்லை. நான் என்ன தான் இந்த 6 ஹவர் 7 ஹவர்ஸ் டைம் 10 ஹவர் 12 ஹவர் இதெல்லாம் ஓட்டினா கூட என் சேஃப்டியில் 100% நான் கவனத்தை வச்சுப்பேன் கைஸ். இப்போ என் உடம்பு வந்து கொஞ்சம் முடியலன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் நான் ஓட்டுவேன். நம்ம கரெக்டாக ஓட்டணும், வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது.
பட் வரவங்க எப்படி வந்தாலும் நம்ம சேஃப்டி நம்ம 100% காப்பாற்றிக்கலாம் கைஸ். ஆனால் அது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இந்த கண்ணாடி மிரர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். அப்புறம் எப்பயுமே வந்து பார்த்துட்டே இருக்கேன் சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நான் எப்பயுமே மிரரை பார்த்துட்டே இருப்பேன் கைஸ். அந்த ஒரு பாட்டில் வர ரிலீக்ஸ் வரும் இல்லையா, காந்து கண்ணு 2 ரவுண்ட்ஸே. அடுத்தவங்க எப்படி வந்தாலும் நம்மளை காப்பாற்றிக்கலாம் கைஸ். நம்ம சேனலில் போகிறவங்க எல்லாருமே அதில் ரொம்ப உஷாராக இருங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் கைஸ். ஆனால் உங்களை அழிச்சிக்கிட்டே அடுத்தவங்களை உதவி பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அந்த பரியரையும் பெருமாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதில் பாருங்கள், ஒரு பையன் வந்து ஒரு தாத்தா வந்து நீச்சல் கொடுத்த வந்து அப்படியே நீச்சல் அப்படியே தடுமாறி அப்படியே சாகிற மாதிரி இருப்பார். ஒரு பையன் என்ன பண்ணுவோம், அவரை போய் காப்பாற்றுன்னு சொல்லி போவார். ஆனால் அந்த தாத்தாவே உனக்கு கொலை பண்ணுவார். ஸோ அப்போது நம்ம அப்படி ஒருத்தர் காப்பாற்றுற போனால் கூட நம்ம சேஃப்டியை நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். ஓகே, இப்படி நம்ம போகிறோம், திடீர்னு தாத்தா நம்மளை பிடிச்சி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எட்டி மிதிச்சுட்டு நம்ம தப்பிக்க முடியுமா? அப்போனா நம்ம போய் காப்பாற்றணும். உங்களுக்கு சேஃப்டி 100% நீங்கள் பார்த்துக்கணும் கைஸ். அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் உங்கள் சேஃப்டி முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க நம்மளை காரை வாரி விட்டால் நம்ம அங்கே தட்டி மேலே போயிட முடியுமான்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா இங்கே நம்மளை தாண்டி வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஏன்னா சில டைம் வந்து நமக்கு என்ன நம்மளே கவலை இருக்காது, ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, நம்ம ஃபேமிலிக்கு கவலைப்படும். ஸோ அது நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சு நீங்கள் எப்பவுமே ஜாகிரதையானதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா இருங்க, ரொம்ப நல்லா இருக்காதிங்க. வண்டியில் வந்து பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று 3 லிட்டரு போட்டேன், காஞ்சிபுரம் போயிட்டே வந்துட்டேன். பட் இருந்தாலும் வண்டி பெட்ரோல் போட்டது நல்லது கைஸ். இங்கே யாராக இருக்கும் உறவுகளே, அந்த மேம் நம்மளுக்கு ஆர்டர் போட்டு வந்து பைக் டாக்ஸி ஆர்டர் தான். ஆனால் அங்கே போய் கால் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து ஒரு பார்சலை குத்து விட போகிறாங்களா நம்ம கீழே. பார்சல் வாங்க தான் இப்போ நம்ம மாடிக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இதனால் ஒரு பிரச்சனை ஆச்சு கேஸ். நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த ஆர்டர் கொடுத்து முடியும் போது நீங்கள் பாருங்கள். இந்த மேம் வந்து 407 வாங்க, அது ஒரு பொருள் அப்படின்னு இருக்காங்க. அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்காங்க கேஸ். பைக் டாக்ஸி ஆர்டர் மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. பைக் டாக்ஸி ஆர்டர் போட்டு இந்த ஆர்டர் கொடுத்து விட்றாங்க. என்னடா அந்த லிஃப்ட்டே ஒர்க் ஆக மாட்டேது. சரி வாங்க, நம்ம படியிலே போட்டான். 407னா 4th ஃப்ளோர். வாங்க ஜாலியாக படி ஏறலாம். அதுவும் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் மாட்டாங்க. செகண்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. அந்த மேம் வந்து இப்போயே நம்மளுக்கு பே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மேம் பேசும்போது ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினாங்க. ஓகேம்மா, ஓகே அழகாக கொடுத்துருக்கேன் சொல்லி அழகாக ரெஸ்பெக்டாக பேசினாங்க. இந்த ட்ராப் வந்து ஏதோ சம்திங் மெரினா பீச் சைடு தான் போகுது. ஓகே, இன்றைக்கி லேப்டாப்பும் வச்சு எடுத்துகிட்டு வரல. நான் எப்பவுமே நம்ம மேக் புக் வாங்கியிருப்பேன் இல்லையா, அதை வச்சுட்டு தான் ஓட்டுவேன் பேக்கில். ஸோ இப்போ இந்த டெலிவரி வேலைக்கு வரும்போது மட்டும் அதை நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 4-5 இளநீ வாங்கிட்டு போனேன். இந்த பேக்கில் ஏதாச்சும் எடுத்துன்னு போனேன். 5 இளநீ கிட்ட எடுத்துன்னு போனேன். பின்னாடி பார்த்தா இன்னொரு இதுள்ள பேக்கில் வந்து லேப்டாப் இருக்குது. எனக்கு வேறு இளநீ எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு தெரில. ஸோ அன்றைக்கி ஒரு பயத்துலேயே இருந்தாச்சோ, லேப்டாப் கிட்டே உடச்சிக்க போதுடா இளநீ போட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. எப்பயும் ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் யாருமே இல்லாமல் போகும்போது கொஞ்சம் நல்லா தான் கைஸ் இருக்கும். சரியான வெயில் அடிக்குது. பட் பரவாயில்ல, நான் உள்ளே பனியன் போட்டு வந்ததுனால அந்தளவுக்கு வைக்க தெரில ஒரு மாதிரி. ஸோ அந்த வேறு வெயிலாம் கூட உள்ளே இருக்க பனியனே பிடிச்சிக்குது. ஸோ அன்றைக்கி பனியனே போட மாட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சட்டை போட்டுட்டு பயங்கர, அதுவும் அந்த ருத்ராட்ச மாலைலாம் பெரிய மாலை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டம் ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு கைஸ் ஓட்டுருக்கும். பட் இன்னொரு பக்கம் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால வேர்வெல்லாம் மூஞ்சிலாம் வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது வேர்வை. ஐ திங்க் மைக் வச்சுருக்கேன் இல்லையா, மைக்கு பேசினது தான் உள்ளே ஒரு மைக் செட் பண்ணியிருக்கேன். அதில் தான் நான் பேசுனே கேட்கும். அந்த மைக் மாதிரியே தண்ணி விழுந்தால் ஒரு மாதிரி குறகுறன்னு கேட்கும். சம்டைம்ஸ் வந்து அது சுத்தமாக கேட்குறதே ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கேஸ் இருக்குது. இதை நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் என்னால் பார்க்கவே முடியும். இப்போ நம்ம நியர்லி ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன் கிட்ட தான் இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம சினிமாவை பற்றி பேசலாமா? ஓகே, 2020 ஆரம்பித்து நிறைய ஹிட்டு படங்கள் நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து கொடுத்துட்டோங்க. நிறைய படங்கள் நல்ல நல்ல படம் வந்துச்சு. ரீசெண்டாக கூட யூத் படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போனதுக்கு அப்புறமே அந்த லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு மேலே கால் ஆப்ஷனுக்கும் அதில் கால் பண்ணலாம் இல்லையா. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வழக்கம் போல் பைக் டாக்ஸி ஆர்டர்லாம் போனோடனே ரீச் கொடுத்துரும் இல்லையா. அங்கே போனதுக்கப்புறம் ரீச் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ காட்ட ஆரம்பிக்குது, அவங்களுக்கு கால் பண்ணுற ஆப்ஷனும் இல்லை. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ அதில் போய் மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன், காலே போக மாட்டேது கேஸ். ஏதோ சம்திங் காலே போல. என்னடா இப்போ என்னடா பண்ணுறது, அவங்க மேமே கால் பண்ணால் தான் உண்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்சல் ஆர்டர்லாம் கொடுத்து விட்டாங்கன்னா யார்கிட்ட கொடுக்கணும், அவங்க நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வந்து போங்க டீட்டெயில்டாக. நான் கேட்காமலே போயிட்டேன். ஓகே, அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு வந்து இந்த மேம் கால் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. டைம் என்ன கரெக்டாக 11:30. ஸோ இது வரைக்கும் நம்ம 340 ரூபா சம்திங் சம்பாதிச்சிருக்கோம். டிப்ஸு கிப்ஸ்லாம் சேர்த்தா 370 ரூபா கிட்ட வந்திருக்கோம். ஸோ இந்த டைமில் ஒரு 188 ரூபா ஆர்டர் போட்டாங்க. நான் காலையில் சாப்பிடவே இல்லை. சரி, இந்த பாதாம் முதியில் வந்திருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே பெரிய ஆர்டர் போட்டாங்க. வாங்க போகலாம். கோப்ரோ பேட்டரி செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பாதாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. அந்த கஸ்டமர்ஸ் யாருக்கு அப்படியே காட்டும் நம்ம எங்கேயே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க சீக்கிரமாக கிளம்பலாம். இப்போ நம்ம நியர்லி போயஸ் கார்டன் பக்கத்தில் தான் கைஸ் இருக்கோம். அம்மா சூப்பராக இருக்கடா வீடு. டைம் என்னென்னா கரெக்டாக 12:32. ஸோ இது வரைக்கும் 516 ரூபாய்க்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ்.
சென்னையில் சரியான டிராஃபிக் கைஸ், பொறுமையாக நின்று வருது. நான் வேறு காலிலேருந்து வேறு சாப்பிடவே இல்லை கைஸ். இப்போ கொஞ்ச நேரம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்குள்ளே 10 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 200 பைக் மேலே ஆர்டர் போட்டு அக்செப்ட் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஸோ அது வரைக்கும் பாதாம் முந்திரிலாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போகிறேன். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமாக சாப்பிட்லாம் 3 மணிக்கு மேலே. ஸோ அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டக்குன்னு குளிச்சுட்டு ஸோ மறுபடியும் வந்து 5:30 மணிக்கு வெளில கிளம்புங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்குது 5:30 மணிக்கு. அதுக்கு வேறு உடம்பு வேறு தாங்க மாட்டுறது தெரில. இப்பயே பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. கைஸ் டைம் என்ன கரெக்டாக 12:50. ஸோ இந்த டைம் தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் நம்ம. உறவுகளே நல்லா பாதாம் முந்திரி வேர்க்கலை எல்லாம் 3த்தையும் கலந்து நல்லா சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சிட்டேன் கைஸ். இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாங்க ஆர்டர் பண்ண மறுபடியும் நம்ம தயாராகிட்டோம். இப்போ வந்து 164 ரூபா ஆர்டர் ஒன்று போட்டாங்க கைஸ். அதாவது 15 கிலோமீட்டருக்கு 164 ரூபா. இதுக்குள்ளே போகணுன்னு காட்டுது. இதுக்குள்ளே போகலாமா? டைம் என்னென்னா கரெக்டாக 2:27 ஆக போகுது. ஸோ இந்த டைம் ஒரு ஆர்டர் வந்து ட்ராப் பண்ண போகிறோம், ஒரு பெரிய ஆர்டரை. இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போது எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும் கேஸ். நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஹவர் தான் இருக்கும். அப்புறம் பசி வேறு லைட்டாக எடுக்குது கேஸ், பயங்கரமாக இருக்குது. அது நம்ம ஓட்டிட்டதுனால எங்கேயும் போய் சாப்பிட முடியல. எனக்கு 1000 சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதை தாண்டி எனக்கு 5:30 மணிக்கு ஒரு வேலை இருக்குது கேஸ், முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. இந்த சைடில் ஒன்றுமா கேஸ். இந்த ஆர்டர் வந்து 232 ரூபா ப்ரோ, 232. சரி. அடிக்கிற வெயிலில் அப்புறம் மயக்கம் வந்துடும். அதெல்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு ப்ரோ. நான் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு போங்க. ஓகே ப்ரோ, டன். ஓகே, பை ப்ரோ, பை ப்ரோ. மறுபடியும் இங்கேருந்து காஞ்சிபுரம் போனேன் கைஸ். நான் 5:30 மணிக்கு கிளம்புனா 6:30 மணிக்கு போய் ரீச் ஆகலாம். 7 மணிக்கு ஒரு மீட்டிங்கு. டைம் கரெக்டாக 2:57 கைஸ். இதுவே நம்ம எவ்வளோ திரும்ப சம்பாரிச்சிருக்கோம். ஓகே கைஸ், டைம் கரெக்டாக 3:06. இந்த டைமில் இங்கேருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் வானகரங்கிட்ட அந்த கஸ்டமர் சாரிட்டையும் கால் பண்ணி பேசிட்டேன். அவர் வந்து கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு கைஸ். தானே ஹெல்மெட் சூப்பர் கைஸ், நம்ம வீட்டு பக்கத்தில் தான். சூப்பரே. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை மணி திரும்ப ஆஃப் பண்ணோம்? 3:45 தான் ஆஃப் பண்ணேன். ஸோ அதை ஆஃப் பண்ணும்போது உடம்பெல்லாம் பயங்கர டைட் ஆகிடுச்சு. சரி, ஓகே கைஸ், இங்கே நம்ம டோட்டல் எத்தனை திரும்ப ஓட்டிருக்கோம்? நம்ம 6 ஹவர் தான் ஓட்டணும்னு நினச்சோம். பட் லாஸ்ட் ஆர்டர் நம்ம வீட்டு பக்கம் போட வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டே இருந்ததுனால கரெக்டாக நம்ம 6 ஹவர் 45 நிமிஷம் நம்ம ஓட்டிருக்கோம். அதாவது 3:45 ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 6 ஹவர் 45 நிமிஷம் நம்ம ஓட்டி எவ்வளோ திரும்ப சம்பாரிச்சிருக்கோம்? 1123 ரூபா நம்ம சம்பாரிச்சிருக்கோம் கைஸ். டிப்ஸு நம்மளுக்கு 73 ரூபா டிப்ஸு கிடச்சிது. அது ப்ளஸ்ஸு அப்புறம் நம்ம இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் திரும்ப ஓட்டிருக்கோம்? ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் கிலோமீட்டர், இந்த உங்கள் எண்ட் கிலோமீட்டர் போட்டுறேன். சரி, இது ரெண்டும் மைனஸ் பண்ண அப்படின்னா சரி நம்ம 114 கிலோமீட்டர் நம்ம இன்றைக்கி ஓட்டிருக்கோம் கைஸ். ஸோ பெட்ரோல் வந்து என் பைக் வந்து 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. 114 போட்டால் ஒரு 150 ரூபாலேருந்து ஒரு 170 ரூபா கிட்ட ஆகும் பெட்ரோல் நம்ம பைக் கணக்கு படி பார்த்தா. பட் நம்ம 170 மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 170 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1032 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு கைஸ். என்ன மகேஷ் ப்ரோ, இன்றைக்கி ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஓட்டிங்களா கேட்டால் இன்றைக்கி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கேஸ். ஏன்னா சென்னை வெயில் சரியான வெயில் கேஸ், செம்ம வெயில். எல்லாருமே வந்து கையில் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போங்க, தண்ணி ஃபுல்லாக ரொப்பி குடிச்சிட்டே இருங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம், அந்த பாதாம் முந்திரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. பாதாம் முந்திரி என்னால் அப்போ ஸ்டார்டிங்கில் டெலிவரி வரும்போது வாங்க முடியல, அவ்வளோ காசு நம்ம போய்ட்டு இல்லை. பட் இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதனால் பாதாம் முந்திரிலாம் சாப்பிட்றேன். நீங்களும் நல்ல நல்ல ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க. என்ன மாதிரி வந்து சாப்பிடாமல் இருக்காதீங்க கைஸ். நான் காலிலேருந்தே சாப்பிடாம ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்காதீங்க, உடம்பு கேட்டு போயிடும். சரி, ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஜாலியாக சிரிச்சிங்க, சந்தோஷமாக இருங்க. பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.